என்ன கூட்டுனாலும் இந்த பொழுது அன்னைக்கு இந்த செத்தையோ எங்கே வந்து தொலைதுன்னு தெரியல. கூட்டிகிட்டே தான் இருக்கும். பொழுது விடிஞ்சு கூட்டம், பொழுது போகும்போது கூட்டம். பாலா போன செத்தையோ எங்கே இருந்தால் வருது போல. நாலுமுடி என்ன கோயிலுக்கு போகலையா? என்ன எங்கே பாரு கோயிலுக்கு? நாலுமுடி கோயில் கும்பாசம் உனக்கு தெரியாத பக்கத்து ஊரில். அதுக்காண்டி தான் நாங்கள் காலையிலே போயிட்டு இருக்கோம். உனக்கு தெரியாமல் போச்சுங்கிறது எனக்கு அதிசயமா இல்லை இருக்கு. என்ன சொல்ற? கும்பாசமா? நான் வரேன்டி. கீதா நான் வரேன் கீதா. அட பேதியில் போவனே, இப்போ நின்றுட்டு நான் வரேங்கிற. நேரம் ஆகிட்டு நாங்கள் போயிட்டு இருக்கோம். நீ வா. எங்கே உன் குரூப்பெல்லாம் மட்டும் இழுத்துட்டு வா. கும்பாசம் பார்க்குறது என்ன கிடைக்கிறதுக்கு தெரியுமா? கோடி புண்ணியம்னு சொல்லுவோம். உன் குரூப்பெல்லாம் மட்டும் இழுத்துக்கிட்டு வா. நாங்கள் முன்னாடி போயிட்டு இருக்கோம். ஏதாச்சும் ஒன்று ஃபோன் பண்ணுறோம். தண்ணி ஊற்றுற நேரத்துக்குள்ளே வந்துடணும். டக்குன்னு சீக்கிரம் வாங்க. கீதா பைக் அடிக்கீதா. நான் போட்டதெல்லாம் போட்டபடி வந்திருக்கேன். போய் முதல்ல கும்பாசத்தை பார்த்துட்டு வந்துடணும் கீதா. அப்புறம் ஒன்று கும்பாசம் எப்படி அன்னதானம் போடுவோம்ல, அங்கே சாப்பிட்டு வந்துடலாம். இந்த வாரம் என் குரூப் அழைச்சிட்டு நீங்கள் போங்க. பேதியில் போனவங்க செத்தனாலும் எழுந்துடினா கேட்டால ஒரு ஆள் பாரு. இதே தூக்கிட்டு போயிருந்தா ஒரு அண்ணன் சாப்பிட்டதெல்லாம் இனிமேல் போய் சின்ன கூப்பிட்டு அவளை கூப்பிட்டு இவளை கூப்பிட்டு போகிறதுல கும்பாசம் வெளியே போயிருந்தா தெரியலையே. சரி போவோம். விளக்கப்பட தூக்கி எரிஞ்சிட்டு என்ன நான் கூப்பிட்டு போல நினைக்க தான் கூட்டுறான். போ அதில் போட்டோம். சரி சீக்கிரம் போய் எடுத்துட்டு போவோம். எப்போ போகிறது? நாளை ஆயிருமே ஒருத்தர் வீட்டுக்கு போகிறதுக்கு. செல்லு இருக்கு. இப்போ பாரு ஒரு காலை போட்டு எல்லாரையும் தூக்கிடுவோம். ஹலோ சின்னப்பண்ணே, இங்கே பக்கத்து ஊரில் கோயிலுக்கு கும்பாசம் நடக்குது. நம்ம எல்லாம் போகலாம். நீ வந்து ராணி அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு வா. உமாவை கண்டிப்பாக கூப்பிடு. அப்புறம் வந்து லட்சுமி அக்கா கண்டிப்பாக கூப்பிடு. அவங்க ரொம்ப முக்கியம் இல்லை. அப்புறம் வந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து சின்ன பண்ணு. என்ன ஓகேவா? ஓகே. அட பேதியில் போன நாள்படி ஓகே நீனே சொல்லிட்டு இருக்க. எங்கள் கும்பாசம் என்ன வாட் மெண்டல் கிறுக்குண்ணா சின்ன பண்ணே. பக்கத்து ஊரில் கும்பாபிஷேகம் ரொம்ப விசேஷமான கோயில். ரொம்ப ஃபேமஸான பிள்ளையார் கோயில் கும்பாபிஷேகம். அதுக்கு வந்து யார் இன்விடேஷன் வச்சாங்கன்னா நம்ம வந்து வைக்கப்போர் தான் சொல்லிட்டு போனிச்சு. வைக்கப்போர் பறந்து போயிருக்காங்க. நம்மளும் போய் வர சொல்லிட்டு போயிருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா சின்ன பொண்ணு, நம்ம குரூப் அப்படியே டேக்கப் பண்ணி காரில் கொண்டு வந்துரு. நான் அப்படியே டேக்கப் ஆகி இங்கே வந்துடுறேன். சீக்கிரம் வந்துரு சின்ன பொண்ணு. சரி வச்சு 4 மணி வந்து 9 அழைச்சிட்டு வரோம். நீ முதல்ல வந்துரு. வாரம் சொல்லிட்டு போகாமல் இருந்தா 4 மணி ஆஞ்சு தள்ளிப்பணும். ஓகே கும்பாசம் பார்த்துட்டு அப்படியே அண்ணாதான் போவோம். எப்படியும் ஒரு பையன் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம போட்டு நெட்டை வாங்கிட்டு வந்துடலாம். வாங்கிட்டு வந்து அதே தீட்டை கொடுத்துட்டு ஒரு நாள் ஓட்டிடலாம். நைட்டுக்கு எதுவும் யாருக்கு வச்சு போகலாம். அப்படி யாருக்கும் போக முடியாது. ஒரு மாவு கைட்டு வேறு கிடச்சி ஆட்டை இட்லி தோசையை ஊற்றி அந்த நெட்டை வாங்கி வச்சு அரைச்சிக்கலாம். கண்டு தான் என்ன நானும் வேறு இப்படி சொல்லிட்டு போகிறேன். நம்பி சொல்லலாமா என்ன? நானும் இப்படி இந்த விஷயத்தெல்லாம் போய் சொல்லாது. சரி போய் கார் எடுத்துகிட்டு போய் ராணியா கலரை அழைச்சிட்டு போய் நிற்போம். சின்ன பொண்ணு வாங்கன்னு சொல்லிட்டு எங்கே அழைச்சிட்டு போய் தொலைகிற? சின்ன பொண்ணு சொல்லு சின்ன பொண்ணு. எம்மா வாய மூடிட்டு வராம சொல்லி தொலை. பேதில போவானே. ஆயோ எங்க காருக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு கொல்ல போறாளோ தெரியலையே. அக்கா இந்த காரோட மலையில ஏற்றி கொண்டு கொல்ல போறேன். நான் எனக்கு இருக்க பிடிக்கல, சூசைட் பண்ணிக்க போறேன். அதனால உங்களை ஏற்றிட்டு கொல்ல போறேன். எங்க போனாலும் உங்களை துணைக்கு அழைச்சிட்டு போறல, அதனால இப்பயும் அழைச்சிட்டு போறேன். வாங்க போவோம். இடி விழுவானே நீ சாக வேண்டிய நீ மட்டும் சாக வேண்டியதானே. எங்களையும் எதுக்கு ஏற்றி போற? கேடு கட்டவன. இறக்கி விட்றியே. சின்ன பொண்ணே இறக்கி விட்றியா என்ன? எக்கா பயந்து சாவாதியே. நம்ம 4 மணி இருக்குல்ல, இந்த 4 மணி தான் கோயில் பக்கத்து உள்ள கும்பாசம் இருந்துச்சு. அதனால உங்களை எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு இருக்கேன். காய்ச்சல் தாலி சும்மா இருங்க. அங்கிட்டு இங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். இந்த கொண்டை விட்டு இந்த காரில் வச்சு மோதி விடுவேன். நினைச்சு காரணம் பற்றினா ஒரு 6 போடுவோம் இருங்க. வெடிக்க போதா என்னமோ தெரியலையா. கையை வச்சுக்கிட்டு இருக்காம எதையோ போட்டா கிஃப்ட் அளவுக்கு காரை விட்டு முதல்ல இறக்கும். வாங்க நிறுத்தி சின்னவனே. நிறுத்தி பேதியில் போவானே. இடி விடுவானே. நிறுத்திடி. தாய்கிழவி நான் ஆரணை செட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படி இருக்கு நம்ம ஆரணை? அதான் நம்ம ஆரணை எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கா? கொண்டை வச்சு புதைக்க பேதியில் போவானே சின்ன பொண்ணு. நானே ஒரு நேரத்தில் பயந்து போயிட்டேன். என்னமோ ஒரு அலாரம் கொடுக்குதே கறியாமல் கையை வச்சு அமைச்சு விட்டாமல் கார் போத என்னமோன்னு பயந்துட்டேன். அலாரமா என்னம்மா செட் பண்ணியிருக்க இந்த ஆரனு? அம்மா பயந்து வந்துட்டு செத்த நாளைக்கு கூட. நம்பி சுமாருங்க எட்டிக்கிட்டு மொபைலில் வச்சு எப்போ போன் அடிக்கிறீங்க? திடீர்னு வாங்க எல்லாரையும் அழைச்சிட்டு நான் வரதில்ல. ஓகே கூல் டவுன் வைக்க பொறுத்தால இப்போ தான் கூட்டிகிட்டு நின்று சொல்லிட்டு போகுது. நான் என்னத்தை கண்டேன். சரி போங்க சின்னே கொஞ்சம் அடிச்சு ஓட்டே காரை. இதை அடிச்சு ஓட்ட மாடு பேர் கீழே இறங்கி காலில் என்ன கம்பு எடுத்து 2 அடி அடிங்க போகுதான்னு பார்ப்போம். எம்மாடி தாயை எப்படியாச்சும் போய் தொலைங்க. சீக்கிரம் போகும் கோயிலுக்கு.
பேதியில் போவான நாலுபடி அண்ணா தானே வாங்க அங்கேருந்து வந்தீங்க. முதல்ல கோயில் கும்பாசம் கலசத்தில் தண்ணி ஊற்றுறத பார்க்காம அண்ணா தானே கொடுக்குறது. எங்கே போனாலும் இந்த சோத்துக்கு சத்த நாய் மாதிரி தானே பார்க்குறது. நல்லபடி இங்கே நின்று அறுப்பா அடிச்சிட்டு இருந்தியா போய் செவிட்டில் வந்து விட்டுடுவேன். நிற்கிறேன்னா ஒழுங்கா நின்று இல்லைன்னா ஓடி வீருங்க நல்லபடி. ஏ அம்மாடி செத்த நாடி சும்மா இருங்கடி பேதியில் போனாலோல. இருக்கும் 10 கோடி பெருமக்கள் அனைவரும் கோயில் முன்பாக வர வேண்டும் என்று அறிவிக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. கலசத்தில் தண்ணி ஊத்த போகிறோம். ஆண்டாண்ட 10 கோடி பெருமக்களும் கோயிலுக்கு முன்பே வர வேண்டும் என்று அறிவிக்கிறோம். 12 வருஷத்திற்கு ஒரு நடைபெறும் கும்பாபிஷேகத்தை பார்க்க கோடி புண்ணியம் உண்டு. கோடி புண்ணியம் உண்டு கும்பாபிஷேகத்தை பார்க்க. 10 கோடி அனைவரும் வாங்கள் வாங்கள். கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்து போங்கள். இன்னும் சற்று நேரத்தில் கலசத்தில் தண்ணி ஊட்ட போகிறோம். கருடபெருமான் வரார் வரார் வரார். மேலே கருடபெருமான் வட்டம் இடுகிறார். கருடபெருமான் வந்து விட்டார். சின்ன பொண்ணு அந்த இருக்க தாத்தா கீழே விழ போறாரு. சின்ன பொண்ணு பார்க்க பாம்போல உட்காந்துருக்காரு. கீழே விழுந்துட்டா என்ன பண்ணி விளையாடுறது? நான் வேணா போய் அங்கிட்டு போய் நான் வந்து உட்கார சொல்லிட்டு வரட்டா? நாலும்டி நீங்க எதுக்கு அடி போடுறீங்கன்னு எனக்கு தெரியுது. மரியாதையா சோறு வாங்கி திங்கன்னா அந்த ஓடிடுங்க. இந்த சைக்கிள் சொல்லி அந்த சைக்கிள் சொல்லி என்கிட்ட வெறிய தீட்டு இருக்காங்க. எனக்கு கோவம் வந்து அதுக்கு நச்சடி அடிச்சுடுவேன். ஏ பேடியில் போவேன் கண்டுபிடிச்சாலே என்ன அடிவிட்டாலும் கண்டுபிடிச்சாரா. சரி அப்படியே ராணியாக்கா பக்கத்தில் போய் எனக்கு ஆளை போய் பார்த்துட்டு வருவோம். அப்புறம் விட்டுட்டோம்னா எப்போ வாங்குறது? இந்த பிடி சோறு பொங்க சோறுலாம் கொடுத்து வேலை வேற என்ன இந்த சின்ன பொண்ணு அப்படியே சோத்துக்கு சேர்த்தவங்க வாங்கி விட்டு மட்டும் வந்தால் போதும். பிறந்து வந்து அப்படியே அழிவு விடுவாலும் நமக்கு ஒன்றும் கிடைக்காது. கருடபெருமான் வந்து விட்டார். எவ்வளோ அழகா வட்டமிடுகிறார் வட்டமிடுகிறார் வட்டமிடுகிறார். எல்லாரும் சாமியை கும்பிடுங்க. ஆர்த்தி காமிக்கிறோம், துவார்த்தனை காமிக்கிறோம். சின்ன பண்ணு என்னைய பார்த்தது போதும். சின்ன பண்ணு அங்கே துவார்த்தனை காமிக்கிறோம். அதை பாரு சின்ன பண்ணு. கையெடுத்து சாமியை கும்பிட்டு தொலை. சின்ன பண்ணு என்னையே எதுக்கு குறு குறு குறுன்னு பார்க்குறேன். உங்களை விட்டுட்டு நான் என்ன போய் வாங்கி நடக்கிறது? நான் உங்கள்கிட்ட இருக்கேன். நீங்கள் அங்கே பாருங்க சாமி கும்பிடுவேலாம். கும்பாசம் முடிஞ்சுதான் போய் வாங்கி சோறு திங்கணும். விட்டுட்டு நசருங்க காலடை முறிச்சு போட்டாங்க. முறிச்சு பியாடியில் போங்க என்ன பாடுபடுறா. எல்லாரும் தீபாரணத்தனைய பார்த்து எல்லாரும் கும்பிடுங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நமக. எல்லாரும் கலசத்தை பாருங்க தண்ணி ஊத்துறோம். கடவுளே என்ற மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க கடவுளே. ஓம் கிரீம் நமச்சிவாய நமக. எல்லாரும் தண்ணி ஊத்திக்கிங்க. எல்லாரும் சின்னோட அடிச்சுடியா தண்ணி ஊத்திக்குவோம். ஓடியா ஓடியாங்க. கடவுளே என்று போல எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கோங்க. எல்லாரையும் நல்லா வச்சுக்கோங்க கடவுளே. நோய் நொடி இல்லாமல் எல்லாரையும் நீண்ட ஆயுளோட நல்லா வச்சுக்கோங்க கடவுளே. சரி வாங்க எந்த கும்பாசம் தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சாச்சுன்னு வாங்க எல்லாரும் போய் அன்னதானம் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். வாங்க வாங்க முடிஞ்சு போயிடும் ராணியக்கா லட்சுமியக்கா வாங்க. ஏய் அம்மா என்ன பறக்கிறேன். ஏய் நாலும்படி செத்தாலும் ஈரு நாலும்படி இந்த கலசம்லாம் கொடுப்போவ வாங்கிட்டு வருவோம். அதெல்லாம் கிடைக்க தேக்கணும் தெரியுமா இல்லையா? கலசம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வந்துடுவோம். நாணயம் கொடுப்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன் சோத்துக்கு செத்தவளை போய் வேணும்னா நீ வாங்கி தின்னுக்கிட்டு உட்காந்துரு. நாங்களாம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம். ஓம குண்டத்தில் வச்சு நாணயம் கொடுக்குறோம் வாங்கிக்கிங்க. ஒரு நாணயம் 100 ரூபாய். நாணயம் கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரம் வாங்க வந்து வாங்கிக்கிங்க. அந்த நாணயம் பூஜை அறையில் பர்சில் எல்லாத்துலேயும் வச்சுக்கலாம். கல்லாப்பெட்டியில் வச்சுக்கலாம். கிச்சன் அறையில் வந்து கடுகு டப்பா அந்த மாதிரி டப்பாவில் வச்சுக்கோங்க. ஃபோனில் வச்சுக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாம், பீரோவில் வச்சுக்கலாம், எதில் வேணாலும் வச்சுக்கலாம். செல்வம் சேரும், நல்ல வருமானம் வரும். நாணயம் கொஞ்சம் தான் இருக்குது. வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்க. ஒரு நாணயம் வந்து 100 ரூபாய் தான். கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சுருக்காங்க குழு சார்பாக. வந்து வேணுங்கிறவங்க வந்து வாங்கிக்கிங்க. லட்சுமி காலை வந்துச்சா லட்சுமி? ஆமாம் ராணி அக்கா, ஒரு நாணயம் வாங்கிட்டு போனால் நம்ம பூஜை அறையில் வைக்கிறது நல்லதுன்னு சொல்லுவோக்கா. இதெல்லாம் கிடைக்க வைக்கணும். வாங்கக்கா போய் பார்ப்போம். ஏ அம்மாடி இவ்வளவு வரம செலவுக்கு போ. இன்னைக்கு வந்து காஞ்சி கருவாடா போக வேண்டியதான். இன்னைக்கு வந்து சோறு இல்லை நமக்கு. ஏ அம்மா இதை நம்பி வேற காலையிலேயே சாப்பிடாம வந்துட்டோமே.
ஐயோ கூட என்ன இருப்பா அரிக்குது. இவ்வளவு வரமாட்டாலும் போ. இன்னைக்கு சேர்த்துட்டு அன்னைக்கு பாலையெல்லாம் பொம்பு தூக்கிட்டு போன இவ்வளவு. சீக்கிரம் வாங்க. இருக்க நாணயம் முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் இல்லாதவங்க பாவம் திரும்பி தான் போறாம்ல இருக்கும். சீக்கிரம் வாங்க. நாணயம் வேணுங்கிறவங்க சீக்கிரம் வாங்க. ராணி அக்கா சீக்கிரம் போங்க. நாணயம் முடிஞ்சுட்டு அந்த கொஞ்சம் தான் இருக்கு. சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம். சீக்கிரம் போங்க. என்ன கூட்டம் எப்பா எப்படியோ அடிச்சு பிடிச்சிட்டு ஒரு பை வாங்கியாச்சு. இந்த சின்ன பொண்ணு கொடுத்துள்ள போனால காணும். எங்கே வாங்கிட்டு வரலான்னு பார்ப்போம். அம்மா கூட்டத்தை காலை விடுந்தாரியா? பேதியில போவானே காலை பிடிச்சிட்டாங்களே. அம்மா கால் வருமா கை வருமா என்ன வரும் தெரியலையே. இல்லை அக்கா வருமான்னு தெரியலையே. ராணி அக்கா காலும் கையும் மாட்டிக்கிட்டு. அம்மா சின்ன பொண்ணு என்னாச்சு? வா அக்கா ராணி அக்கா வரமாட்டதுக்கா. அம்மா மாட்டிக்கிட்டு விட மாட்டாளோல. அம்மாடி இந்த பையன் வாங்க போறதுக்குள்ள காலை கையை கழட்டி விடாது இருக்கே. அக்கா லட்சுமி அக்கா நேரம் என்ன மாட்டி கிடக்குல்ல. சாணி மாரி சப்படையா போயிட்டான்னு தெரியல. பாவம் இல்லை அதை இங்கே நிற்க வச்சு நம்மளாச்சும் வாங்கி கொடுத்துருக்கலாம். சரி பாப்போம் வருதா. நான் போய் பார்த்துட்டு வரேன். இங்கே நின்னுங்கக்கா. அம்மா கொன்னுட்டாளுவப்பா கூட்டம். கையை முறிச்சு விட்டாளுவ. முதுகு நிமிரவும் முடியல. போட்டு அம்மிக்கே கொண்டுட்டுவோ. அப்பா மக்களோட சரி தாய்களவி எப்படியும் உயிரோட வந்தீல அதை சொல்லுங்க. சரி வாங்க போவோம். அப்புறம் ராணி அக்கா லட்சுமி அக்கா சின்ன பொண்ணு அப்புறம் வழக்கமாக சொல்கிறேன். வாங்க அண்ணா தானே வாங்கிட்டு போவோம். அம்மா உனக்கு ஓம் பிரச்சனை. வந்து தோலை நாலு முடி நான் பறக்கிற வா. நம்ம எப்படியோ ஒரு பிளேட் வாங்கியாச்சு. கொண்டாச்சு திங்க வேண்டியதான். எப்படியோ ராணியக்கா ஒரு வேலையாக நம்ம அன்னதானம் வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா ருசியாக இருக்குல்ல. கோயிலில் சாப்பிட்றது அன்னதானம் வெக்கப்படவே கூடாதுக்கா. கிடைக்கத்தக்கன்னு சொல்லுவாங்க. நாலுமுடி நீங்கள் எங்கேயுமே தான் வைக்கப்பட முடியல. உங்களுக்கு எப்போயுமே அன்னதானம் தான். வீடு விட அன்னதானம் தான். எங்கேயுமே அன்னதானம் தான் உங்களுக்கு. சும்மா பேசிட்டு இருக்காம அடிச்சு வெளுத்து கட்டுங்க போவோம் வீட்டுக்கு. பேதியில் போனோம் வாயை தரக்கூட தாலே நம்மளை கண்டா கறிகாடு வந்து இருக்கு. சி வேணும் ஒரு பொம்பளையாவே. நாலுமுடி சரி தெரிஞ்சு ஆடாதிய. அப்புறம் நல்லா இருக்கா சொல்லிட்டேன். மரியாதை எடுத்துக்குங்க. அம்மா தாயோட சீக்கிரம் சட்டெல்லாம் அள்ளிப்பட்டு வதக்குன்னு முழுங்குங்கம்மா. ஆடு மாடெல்லாம் தண்ணி வைக்காம கிடக்கு. அந்தால போட்டுட்டு வந்துட்டேன். சின்ன பொண்ணு காரில் தூக்கிட்டு கொண்டு வந்துட்டா. அம்மா நான் போய் ஆடு மாடெல்லாம் தண்ணி வைக்கிறேன். நேரம் கொலை பசியாக கிடந்து கத்துன்னு கத்தும். வீட்டுக்காரன் காணும் தேடி பார்த்துட்டு என்னை தூக்கி ஈராங்குலையில பிடிக்க போகிறான். சொல்லாமல் வேற வந்துட்டேன். ஆமா லட்சுமி வேற நானும் வேற இந்த குட்டி பண்ணி விட்டு சொல்ல. கிச்சனில் வேற போட்டு பாத்திரமா அப்படி கிடக்கு. விளக்கனால என்னன்னு தெரியல. வீடு தொடச்சாலும் என்னன்னு தெரியல. நானும் சின்ன பொண்ணு கூட்டாளே என்னன்னு கேட்க வந்த இன்னைக்கு காரில் அப்படி கொண்டு வந்துட்டாங்க. சரி சீக்கிரம் சாப்பிடுங்க. ஏதோ பார்த்துட்டு ஒரு புண்ணியம் உண்டு. சீக்கிரம் சாப்பிடுங்க ஓடிடலாம். மாமியாடன்னு சொல்லவே இல்லை. நேரம் பரட்டை என்ன எங்கெங்க வள வீசி வருதா தெரியல. அம்மா இன்னைக்கு கொண்டு புதைச்சிடறேன். என்னையே எல்லாம் இந்த 4 முடி வண்ண வேலை தான். இந்த என்ன வைக்கப்புறம் முதல்ல கொளுத்தி விடணும்.